தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். மத்திய அமைப்பின் விசாரணையின் போது மாநில முதல்வர்கள் திடீரென வந்தால் அமலாக்கத்துறை எதுவும் செய்யாமல் சோதனையை கைவிட்டு விடலாமா என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. நிலக்கரி கடத்தல் மற்றும் பண மோசடி தொடர்பான வழக்குகளில் மேற்கு வங்கத்தின் கொல்கத்தாவில் இருக்கும் ஐபேக் நிறுவனத்தில் ஜனவரி 8ஆம் தேதி அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது ஐபேக் இயக்குனர் பிரதீக் ஜெயின் வீட்டிற்கு சென்ற முதல்வர் மமதா பானர்ஜி லேப்டாப், செல்போன் போன்றவற்றை எடுத்துச் சென்றார். அதைத் தொடர்ந்து மமதாவின் செயலுக்காக அவருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தரப்பில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கு நீதிபதிகள் பிரசாத் குமார் மிஸ்ரா, NB அஞ்சாரியா அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மேற்கு வங்க அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மத்திய அரசின் ஒரு துறையை மாநில அரசுக்கு எதிராக வழக்கு தொடர அனுமதிப்பது கூட்டாட்சியை ஆபத்தில் ஆழ்த்துகிறது. CBI, போதைப்பொருள் தடுப்பு பிரிவு, வருவாய் புலனாய்வு பிரிவு ஆகியவை மாநில அரசுக்கு எதிராக வழக்கு தொடர உரிமை இல்லை என்று வாதாடினார். அதற்கு மத்திய அமைப்பின் விசாரணைக்கு தடை என்ற வழக்கத்திற்கு மாறான சூழ்நிலை வரும்போது என்ன செய்ய வேண்டும் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அப்போது விசாரணை அமைப்பு தன்னிச்சையாக செயல்படுவதை அனுமதிக்காமல் மத்திய அரசு தலையிட்டு நடவடிக்கை எடுக்கலாம், அமைப்புகளை வழக்கு தொடர செய்து நீதிமன்றங்களை நடவடிக்கை எடுக்கும் சூழ்நிலைக்கு உள்ளாக்கினால் கூட்டாட்சிக்கு ஆபத்து ஏற்படும் என்று மேற்கு வங்க அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மத்திய அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், மத்திய அமைப்பு விசாரணை நடத்தும் போது முதல்வர் தலையிடுவது அதிர்ச்சி அளிக்கிறது. சோதனை நடக்கும்போது Z பிரிவு பாதுகாப்புடன் வந்த முதல்வர் சட்டத்தை மீறியுள்ளார், வலுக்கட்டாயமாக ஆவணங்களை எடுத்துச் சென்றார் என்று குற்றம் சாட்டினார். அதையடுத்து அமலாக்கத்துறையின் குற்றச்சாட்டிற்கு பதிலளிக்க மேற்கு வங்க அரசு தரப்பில் கால அவகாசம் கோரப்பட்டது. இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் பதில் மனு 10 நாட்களுக்கு முன்பே தாக்கல் செய்யப்பட்டு விட்டதால் விசாரணை தொடரும் என்று கூறினர். அந்த வழக்கில் எப்போது விசாரணை நடக்க வேண்டும் என்பதை நீதிமன்றத்திற்கு யாரும் உத்தரவிட முடியாது என்று நீதிபதிகள் காட்டமாக தெரிவித்தனர்.